வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் கண்மலையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். வாலிபரே, கன்னியரே, கர்த்தரை துதியுங்கள். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் என கர்த்தரை துதியுங்கள். நாம் மாம்சமான யாவின் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜெபம் செய்வோம். அனைத்தாற்றல் நிறைந்த பரம தந்தையே, எங்களை ஆளுகை செய்பவரே, உம்மை போற்றுகிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் சந்தேகங்களிலும் எது சரியென்று தெரியாமல் திகைக்கும் நேரங்களிலும் எதை செய்ய வேண்டும் என்று உம்மை கேட்டறிய துணை செய்யும். நாங்கள் தவறான தீர்மானங்கள் செய்யாதிருக்க உமது ஆவியானவரின் மெய்யறிவால் எங்களை காத்தருளும். உமதொளியில் நாங்கள் ஒளி காணவும் நேரான உமது வழியில் நிலை தடுமாறாமல் நடக்கவும் பரம தரிசனம் நிறைந்தவர்களாய் செயல்படும் கிருபைகளையும் ஞானத்தையும் தந்து எங்களை போதித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனை 9வது பாடலை பாடும். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். கீதங்களும் கீர்த்தனைகளே 9வது பாடல். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தாம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே, பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம். யார் இருக்க வல்லோர்? யார் 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 இருக்க வல்லோர்? யார் வல்லோர்? நடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால் உண்மை வட்டியாய் நாடோறும் ஜீவிப்போம். அவரே திடனாரையாம். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம். யார் இருக்க வல்லோர்? யார் 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 இருக்க வல்லோர்? யார் வல்லோர்? வாழ்க்கை நம்புவோம், ஒரு மொழியாய் கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒளிந்தோம் என்றும் உறுதியாய் நிலைக்கும் இது மெய்மையே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம். யார் நிற்க வல்லோர்? யார் யார்
யார் யார் எதிர்க்க வல்லோர் யார் வல்லார் நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டளையில் அதான் நித்திய ஜீவனுண்டாம் பற்றும் எனையை தாம் வல்ல கரத்தில் வைத்தெந்தோ பாதுகாப்பாராம் கர்த்தர் நாம் பட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் இருக்க வல்லோர் யார் 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 இருக்க வல்லோர் யார் வல்லார் ஆமென். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமித்து மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. நான் சொல்ல சொல்ல சபையாராவும் சேர்ந்து சொல்லுவோம். என் நெஞ்சே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளவும் நான் உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். ஆண்டவரை என் போற்றிடுவேன். வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்து உம்மை புகழ்ந்து உமது பெயரை உமது பெயரை என்றும் என்றும் எப்பொழுதும் எப்பொழுதும் போற்றுவேன். போற்றுவேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மோடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் உம்மோடு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உயர்ந்தீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உயர்ந்தீரே. இதுவரையில் உயர்ந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு கனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஜெபம் பண்ண கடவோம். பாவ அறிக்கை செய்வோம். இளவயதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தவறியதற்காக, பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் கண் கண்டவைகளையும் மனம் விரும்பியவைகளையும் செய்தமைக்காக, பெற்றோர்களையும் பெரியோர்களை மதிக்க தவறியமைக்காக, பிறர் மீது கரிசனையற்று சுயநலமாக வாழ்ந்ததற்காக, வாலிபர்களை திருச்சபை செயல்பாடுகளில் முன்னிறுத்த தவறியதற்காக, பெற்றோர்களால் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறியதற்காக, வலைதளம் முகநூலில் அதிக நேரம் செலவிட்டு வேதம் வாசிக்க ஜெபிக்க மறந்தமைக்காக. அமைதி பாடல். கீதமும் கீர்த்தனையும் 446. நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்றருத்தம் சேர்ந்தேனே, வாயிலே என்னை அழைத்தேன், என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே, என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீய செயல்களையும் அவர் மேல் சுமந்தினார். நமது குற்றங்களுக்காக கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய தீய செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். பின்வரும் பாவிக்க ஜெபத்தை வாலிபர்கள் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் மேலான அழைப்பிற்கு நாங்கள் தகுதியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை உம்மிடம் அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாலிப காலங்களிலே சிருஷ்டியாகிய உம்மை நினைக்க மறந்திருக்கிறோம். வலைத்தளங்களின் நேரத்தை செலவிட்டு வேதம் வாசிக்க ஜெபிக்க மறந்ததுக்காய் வருந்துகின்றோம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கனம் பண்ண வேண்டும் என்ற கட்டளையை மீறிதனற்காக மனம் வருந்துகின்றோம். குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதிலே தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து உண்மையாக மனஸ்தாபப்படுகிறோம். எங்களது அன்பற்ற தன்மையையும் மற்றவர்களை மன்னிக்க மறுத்த நேரங்களையும் உற்சாகத்தோடு பிறருக்கு உதவி செய்ய தயங்கிய சந்தர்ப்பங்களை
நினைத்து நினைத்து வருந்துகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நாங்கள் எந்தவித பாவங்களும் இல்லாமல் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடே உமக்கு ஊழியம் செய்யவும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்பு பெரியோர்களே, இளமை என்பது எழுச்சியின் சின்னம், நம்பிக்கையின் அடையாளம், புதுமையின் புது வடிவம், புத்துணர்ச்சியின் உருவாக்கம், ஆற்றலின் வெளிப்பாடு. இளைஞர்களின் உழைப்பை பயன்படுத்திக் கொள்ளாத எந்த நாடும் பின்தங்கிவிடும். நாடு மட்டுமல்ல, திருச்சபையும் தான். இந்த வலிமை மிக்க இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறியிருக்கிறீர்களா? எதிர்கால சந்ததியினரான இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் வழிவிடவும் மறுத்திருக்கிறீர்களா? திருச்சபையின் பணிகளை பகிர்ந்து கொடுக்க முன் வந்திருக்கிறீர்களா? இளமையையும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? எதிர்கால திருச்சபையை கருத்தில் கொண்டு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பின்வரும் மாவாரிக ஜெபத்தை பெரியவர்கள் யாவரும் சேர்ந்து எடுப்போம். அன்பின் தந்தையே, எங்கள் எதிர்கால நம்பிக்கைக்கு அடையாளமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் முன்மாதிரியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து வருந்துகிறோம். எதிர்கால திருச்சபையின் நல்ல தலைவர்களை உருவாக்குவதில் கவனக்குறைவாக இருந்ததை எண்ணி துக்கப்படுகிறோம். திருச்சபையிலும் திருப்பணிகளிலும் இளமையின் ஆற்றலையும் உழைப்பையும் பயன்படுத்த தவறிய நேரங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். இறை வழிபாட்டிலும் அதிகாரத்திலும் பொறுப்புகளிலும் இளமைக்கு பங்கு கொடுக்க மறுத்திருக்கிறோம். தயவாய் எங்களை மன்னியும். நாங்கள் புதுமைகளை மனப்பூர்வமாகவும் மகிழ்வுடனும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை எங்களுக்கு தாரும். இளமைக்கு நாங்கள் பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கவும் விட்டு கொடுக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வானத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாமம் துதிக்கப்படுவதாக. முறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 27 1 முதல் 14 வசனம் வரை. சங்கீதம் 27 1 முதல் 14 வசனம் வரை. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கும் என் பயங்கரமாய் பொல்லாதவர்கள் மாம்சத்தை பச்சைக்கு என்னை நெருக்கையில் அவர்களே இடறியிருந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்.
அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறவாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு போதித்து என் எதிரிகளின் நிமித்தம் செம்மையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களை என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானே ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஆவிக்கும் ஆகிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் யாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக 1ஆம் வேத பாடம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருந்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்கிற வேண்டுகொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாய பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாய பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாதிருக்கிற மற்ற செய்கைக்கு விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் அன்றி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சொஸ்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவிதான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாக்கும் பொருட்டுக்கு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும்
காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரை ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீர் அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியுமாய் உடையவனாய் இரு. வாசிக்க முடியாத நிருப வாக்கியம் வாசித்தாச்சு. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கஞ்சை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாலிப ஐக்கிய சார்பாக ஒரு சிறப்பு பாடம். மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே ஏதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, ஏசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே ஏதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, ஏசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே
கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி சியோனி கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி துதியில் கனமே மகிமை செலுத்து துதியில் கனமே மகிமை செலுத்து என் மீட்பருயிரோடிருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா என் மீட்பருயிரோடிருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா வாக்கு மாறாதவரே இயேசு சொல்தவராதவரே சொன்னபடி அங்கே உயிர்த்தெழுந்தாரே வாக்கு மாறாதவரே இயேசு சொல்தவராதவரே சொன்னபடி அங்கே உயிர்த்தெழுந்தாரே சியோனே கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி சியோனே கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி துதியே கனமே மகிமை செலுத்து துதியே கனமே மகிமை செலுத்து என் மீட்பருயிரோடிருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா திருச்சபையே பறைசாற்றிடு நற்செய்தியே சாவையும் பேயையும் நாயையும் ஜெயித்தார் சுத்த திருச்சபையே பறைசாற்றிடு நற்செய்தியே சாவையும் பேயையும் நாயையும் ஜெயித்தார் சியோனே கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி சியோனே கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி துதியே கனமே மகிமை செலுத்து துதியே கனமே மகிமை செலுத்து என் மீட்பருயிரோடிருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா நம்பிக்கை வல்ல ஜீவ நல்ல மகனீதுவே நாமும் உயர்ந்து நம் கர்த்தரை சேருவோம் நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மகனீதுவே நாமும் உயர்ந்து நம் கர்த்தரை சேருவோம் சியோனே கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி சியோனே கெம்பீரி சாலேமேனி ஸ்தோத்தரி துதியே கனமே மகிமை செலுத்து துதியே கனமே மகிமை செலுத்து என் மீட்பருயிரோடிருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா என் மீட்பருயிரோடிருக்கின்றார் ஆமென் அல்லேலூயா சிறப்பு பாடல் பாடிய வாலிப ஐக்கிய சங்கத்தாருக்கு வாழ்த்துக்கள். நன்றி செலுத்துதல். வாழ்வின் மீது கரிசனை கொண்ட அநேக ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் தந்ததற்காக மிஷனரிக்கென்று
தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிற வாலிபர்களுக்காக திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தை தேவரில் வழிநடத்தி வருகிற தயவிற்காகவும் வாலிபர்கள் எழுப்புவதற்காக செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் வாலிபர் தோழன் மாந்திர பத்திரிகை ஊழியம், குடும்ப தின தியானம், கல்வி உதவி ஊழியம், தொலைக்காட்சி ஊழியங்களை சிறப்பாக நடத்தி வருகிற தயவிற்காக சேகர அளவிலான சபைமன்ற அளவிலான வாலிபர்கள் குடும்பங்களில் பின்தொடர் ஊழியங்கள் சிறப்பாக இளம் வாலிபர்களுக்காக மாணவர்கள் மாணவியர் மத்தியில் நடைபெறும் பாடசாலை ஊழியங்களுக்காகவும் நடத்துவதற்காக கிருபை தந்ததற்காக குற்றாலம் வாலிபர் முகாம் சிறப்பாக நடைபெற்ற கிருபை செய்தமைக்காகவும் வாலிபர் ஊழியத்தை இன்முகத்துடன் தாங்கினவர் எண்ணற்ற குடும்பங்களை தந்தமைக்காக வேண்டுதல். நமது திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலம் திருச்சபையின் வாலிபர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காகவும் இயக்குனர் உடன் ஊழியர்கள் யாவரும் தொடர்ந்து உற்சாகமாக ஊழியத்தை நிறைவேற்றவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருமண்டலத்தின் ஒவ்வொரு சபைகளிலும் உள்ள வாலிப ஆண்கள் பெண்கள் சங்கங்களுக்காக அதை பொறுப்புடன் நடத்தி செல்லும் பொறுப்பாளர்கள், செயலர், பொறுப்பாளர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவரும் தொடர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சி உள்ளவர்களாக வாழ கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. படித்து கொண்டு இருக்கின்ற வாலிபர்களுக்கு நல்ல குணத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் வாலிபர்களுக்கு ஏற்ற வேலையிலே நல்ல வேலை கிடைக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்வடையவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பல்வேறு பிரச்சனைகளினால் திருமண வாழ்க்கை தடைபட்டு இருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியுடன் அமைய கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சமுதாயத்திலே தீய பழக்க வழக்கத்திற்கும் சிற்றின்ப ஆசைகளுக்கும், குறிப்பாக புகை, போதை, களவு, விபசாரம், வலைத்தளத்திற்கு அடிமைப்படுதல் போன்ற தீமைகளினால் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது சேகர வாலிப சகோதர சகோதரிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகி திருச்சபையின் தூண்களாக விளங்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சற்று நேரம் அமைதியாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கின்றவருமானவரே, உம் தூய சமூகத்தில் ஒன்று கூடி ஒருமித்து விண்ணப்பம் செய்ய கிருபை செய்தீரே, உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். இவ்வேளையில் நான் ஏறெடுத்த சோஸ்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாலிபர்களை ரட்சித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சிறுபிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். ஆண்டவரின் வருகை. சகோதரரே, நீங்கள் ஒருவரை ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். யோபு 5.
யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் முறையாடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசப்படி நிற்கிறார். யாக்கோபு 5:9. வருகை. சகோதரர், நீங்கள் நியாயத்திற்கும்படி ஒருவருக்கொருவர் முறையாடுவீர்கள். இதோ இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. சகோதரர், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி உங்கள் வாசல்படியில் நிற்கிறார். யாக்கோபு 9:5. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசல்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருக்கும்படி இதோ முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரரே, நீங்கள் நியாயத்திற்காகப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரர், நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. இதோ சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசல்படி நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ வாசற்படியிலே நியாயாதிபதி நிற்கிறார். யாக்கோபு 5:9. ஆண்டவரின் வருகை. சகோதரர், நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5:9. திருவசனம் சொன்ன பிள்ளை கத்தாமை ஆசீர்வதிப்பாராக. பெற்றோர்களை வாழ்த்துகிறோம். அறிவிப்புகள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகள் 3/12/2025 ஐ ஃப்ளோரா ரஞ்சினி, எஸ் அபிஷேக். 4/12/2025 எஸ் ஜெபராஜ், எஸ் தேவ ஜெனிஃபர். 6/12/2025 ஆர் சிந்தியா மற்றும் ஆர் ஆக்லின்.
திருநாளை அனுசரிக்கிற பிள்ளைகள் 4/12/2025 திரு என் செல்வின் மற்றும் திருமதி எஸ் தங்கத்தாய் வாழ்த்து நம்ம பாடலை பாடுவோம். இன்னோராண்டு மோற்றுமாய் எங்களை மயோன்பாய் காத்து வந்தி தேவரி ஓமை துதி செய்வோமே. நீரே இந்த ஆண்டிலும் எங்கள் துணையாயிரும். எந்த துன்பம் தாழ்விலும் கூட தங்கியருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக மனுஷன் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தங்களுடைய திருமணாலை அனுசரிக்கிற கொண்டு பிள்ளைக்கம் சமத்தில் வருகிறோம். ஆண்டவர் பாராட்டின எல்லா விதமான ஜீவன் சுகம் பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை அறிந்திருக்கிறது உடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த வருடத்திலே உடைய சமூகத்தில் ஆண்டவரே எடுத்துக்கொண்ட எல்லா தீர்மானம் நிறைவேற்றத்தக்கதாக நிற்கிறவை பார்க்கக்கூடிய வாக்கு தத்துவம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மாறாத இருக்குதான் கிருஷ்ணமே தொடர்ந்து வழிநடத்தி ஆஸ்மியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திருக்கத்தில் அனைத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அறிவிப்புகள். இந்த ஆராதனை வாலிப ஞாயிறாக நடைபெற ஒத்துழைத்த வாலிப ஐக்கிய சங்கத்தார் பெற்றோர் மற்றும் மூப்பர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 6 நிறுவுக்கு பின் வாலிப ஆண்கள் பெண்கள் கூட்பெண் நடைபெறும். சகோதர நாமத்தில் வந்திருக்க சகோதரர்கள் இதை நமக்கு நடத்தி தருவார்கள். மதியம் 2 மணிக்கு சேகர அளவிலான வாலிப கூடுகை நெடுவலை கிறிஸ்துவ சபை. நீங்கள் நம்முடைய சபை சார்ந்த வாலிபனை கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிறுவுக்கு பின் ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். வருகின்ற திங்கட்கிழமை நாளை மாதத்தின் முதல் நாளாய் இருக்கிறபடினாலே அதிகாலை 4:30 மணி ஆராதனை வாக்கு தத்த ஆலயம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 7:15 மணி ஆராதனை திருவர் நாராயண சபையை கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலை 4:30 மணி ஆராதனை வாக்கு தத்த ஆராதனையாகவும் மாலை 7:15 மணி ஆராதனை திருவிருந்த ஆராதனையாகவும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை நிறுவுக்கு பின் பெண்கள் கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை லித்தானிய ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை சேகர் அளவிலான மொழி இரவு ஜபம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 4 மணி நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருப்பதால் சபையாரியாகவும் நீங்கள் இதற்காக ஆயத்தப்படும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை சேகர் அளவிலான மொழி இரவு ஜபம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த வருடம் கிறிஸ்துமஸ் வரி ரூபாய் 800 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொகையை எல்சிய பொருளாதாரத்தில் செலுத்தி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருட கிறிஸ்துமஸ் வரி ரூபாய் 800 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொகையை எல்சிய பொருளாதாரத்தில் செலுத்தி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 15/12/2025 திங்கட்கிழமை பார்வை திரோன் குண்டியோர் பள்ளிக்கு சென்று மதிய உணவு வழங்க இருக்கின்றோம். மதிய உணவு வகைக்காக சிக்கன் சாப்பாடு வழங்குவதற்காக தேவைப்படும் ரூபாய் 10,000 மற்றும் இதர போக்குவரத்து செலவு உண்டு. ஆகவே சபையார் நீங்கள் உற்சாகமாக இதற்கு நன்கொடை கொடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 15/12/2025 திங்கட்கிழமை பார்வை திறன் கொண்டியோர் பள்ளிக்கு சென்று மதிய உணவு வழங்க இருக்கின்றோம். மதிய உணவு சிக்கன் சாப்பாடு வழங்குவதற்கு தேவைப்படும் ரூபாய் 15,000 மற்றும் இதர போக்கு செலவுகள் இருப்பதால் சபையின் உற்சாகமாக நன்கொடை கொடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 25/12/2025 அன்று அதிகாலை 3 மணி ஆராதனையிலே கிறிஸ்துமஸ் கேக் வழங்க ஒரு விசுவாச குடும்பத்தார் முன் வந்தார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அக்குடும்பத்தாருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் 65வது உபவாச ஜெபதின சோஸ்திர பண்டிகை நாள் இன்று மற்றும் நாளை நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1. இடம் இடையன்குடி சிஎஸ்ஐ எலைசா கால்வல் செவிலியர் கல்லூரி. நம்முடைய திருச்சபை சார்ந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய சேகர் அளவிலான தாளந்து போற்றி வருகின்ற
13/12/2025 சனிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு இடையன்குளம் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. அதற்கான போட்டிகள் ப்ரீ கேஜி முதல் யூகேஜி வரை வர்ணம் தீட்டுதல் 30 நிமிடம், 1ஆம் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு மாறுவேட போட்டி, 3 மற்றும் 4ஆம் வகுப்பு பாடல் போட்டி, கிறிஸ்துமஸ் பாடல் ஏதாவது ஒன்று 3 நிமிடம் மட்டும், 5 மற்றும் 6ஆம் வகுப்புக்கு ஓவிய போட்டி 30 நிமிடங்கள், 7 மற்றும் 8ஆம் வகுப்புக்கு கவிதை போட்டி 30 நிமிடம், தலைப்பு அன்பு, 9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கு கட்டுரை போட்டி 45 நிமிடங்கள், தலைப்பு அன்பு, 11 மற்றும் 12 பிரசங்க போட்டி 5 நிமிடம், தலைப்பு அன்பு. அது மாத்திரமல்ல, வாலிபர்களுக்கான வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 30 நிமிடங்கள், 3 நபர்கள் 18 வயதுக்கு மேல் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பகுதி மார்க் மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம். பெரியவர்களுக்கான திருமறை தேர்வு 45 நிமிடங்கள் நடைபெறும். 45 வரை பிரிவு 1 கீழும், 45 வயதுக்கு மேல் பிரிவு 2 கீழும் நடைபெற இருக்கிறது. பகுதி மார்க் மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம். அது மாத்திரமல்ல, மாலை 6 மணிக்கு சேகர் அளவிலான கூண்டு விளக்கு போட்டி மற்றும் நடன போட்டி மற்றும் ஐக்கிய சங்கத்தாரின் கீதம் நடைபெற இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஆயத்தப்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக பதிவு செய்யும் கடைசி நாள் 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள் உங்கள் பெயர்களை நீங்கள் பதிவு செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது வாலிப சங்க ஐக்கிய சங்கத்தார் மூலமாக ஒரு கோரியோ நடைபெறும் என்று ஆண்டவருடைய வாசனம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய செய்தி நமக்கு கொடுப்பதற்காக ஆலங்குளம் பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சகோதரர் ரூபன் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்தி வரவேற்கிறேன். கோரியக்கு முன்பாக ஆண்டவருடைய மத்தியில் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். காட்டும் மீண்டும் ஓர் தருணம் நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகின்றேன், வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகின்றேன், வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும்.
ஆ, ஆ, கள்ளரடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என் ஓடுகின்றேன். கள்ளரடித்து மடியும் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். ஆயிரம் ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நித்தம் உந்தன் சத்தம் கேட்டும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். ஆயிரம் ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நித்தம் உந்தன் சத்தம் கேட்டும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். இந்த வாலிபர் ஞாயிறு அன்னைக்கு உங்கள் மத்தியிலே கிருபையாய் கர்த்தர் நிற்க வைத்ததற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷனுடைய பார்வைக்கும் பரலோக தகப்பனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. நான் சொல்ற வார்த்தை தமிழ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மனுஷனுடைய பார்வைக்கும் பரலோக தகப்பனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். பிறவி குருடனை சீஷர்கள் பார்க்கிற பார்வை வேற, ஏசப்பா பார்க்கிற பார்வை வேற. சீஷர்கள் என்ன நோக்கத்துல பாக்குறாங்கன்னா, இவன் இப்படி பிறந்தது யாரு செய்த பாவம்? அவங்க அப்பாவா
அவங்க அம்மாவா, இவன் ஸ்கூல்ல செஞ்ச பாவமா, இவன் கல்லூரியில செஞ்ச பாவமா, இப்படி திரும்பி பார்த்ததுனால இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சீஷருடைய பார்வை இருக்கு. ஆனா இயேசு அந்த இடத்துல நிக்கிறார். அவருடைய பார்வை எப்படி தெரியுமா? இவனுடைய வாழ்க்கையில என் கிரியைகள் வெளிப்படுவதற்கு தான் இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன், உயிரோட சொல்லுங்களேன், அல்லேலூயா, உயிருள்ளவருக்கு சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க கல்லா இருக்க மாட்டீங்க, சதையான இருதயத்தை கொடுத்திருப்பாருன்னா கைய நல்லா அசைச்சு அல்லேலூயா. ஏன்னா ஆதிச்சேபேரி எனக்கு புதுசு கிடையாது. நான் 9 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த இடத்துல நிக்கிறேன். ஆமென். என் பொண்ணு பிறந்த உடனே இந்த இடத்துல நின்றுதான் நான் ஆராதனை நடத்தி நைட்டு கன்வென்ஷன் மீட்டிங் முடிச்சுட்டு போனது எனக்கு ஞாபகம் வருது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு அவளுக்கும் 9 வயசு தாண்டிட்டு கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு 9 வருஷத்துக்கு அப்புறம் அங்க நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அங்கெங்கேயும் பார்க்க வேண்டாம், கர்த்தரை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உலகத்தின் பார்வை என்னை குற்றப்படுத்தும், என்னை அற்பமா பார்ப்பாங்க. கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா. மோசேயினுடைய பார்வை மந்த நாவு திக்குவாய். கர்த்தருடைய பார்வை உன்னை வச்சுதான் எகிப்துக்கு விடுதலை கொடுக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பார்வை எப்படின்னு தெரியல, நம்ம மேல மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியாது. கர்த்தருடைய பார்வைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோம் என்பது உண்மை. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிச்சு அப்படியே நம்ம ஆமென் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க கேட்கிறது என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, குரல் மட்டும்தான், சத்தம் மட்டும்தான். ஏன் சத்தம்? வார்த்தை கர்த்தருக்குரியது. லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம், அதுல வாசிச்சோம் நற்செய்தி பகுதி. அதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. 107வது பக்கம். பைபிள் வச்சிருந்தா திருப்பிக்கோங்க. 107வது பக்கம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பேச விரும்புகிறார். லூக்கா 15 அதுல 31வது வசனத்தை ஆமென் வாசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிங்க. இந்த பகுதி நமக்கு தெரியும், அது அருமையான மகா வாசிச்சாங்க. நல்ல கவனிங்க. ஒரு தகப்பனுக்கு எத்தனை குமாரர்? எல்லாரும் சொல்லணும். எத்தனை குமாரர்? 2 குமாரர். ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தவன் இளையவன். எல்லா பிரசங்கிமாரும் யாரை பத்தி பேசுவாங்க? இன்னைக்கு அப்படி பேச போறது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் மூத்த குமாரனை பத்தி பேச போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூத்த குமாரனை பற்றி தகப்பனுடைய சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். மூத்த குமாரனை குறித்து கர்த்தர் எழுதி வைத்த சாட்சி என்னன்னு சொல்லி கேட்க போகிறோம். இன்றைக்கு நம்மை குறித்து அந்த சாட்சியை கர்த்தர் சொல்ல முடியுமா? படிக்கிற இடத்துல, கல்லூரி வாழ்க்கையில, நம்முடைய பிரயாணத்துல, குடும்பத்துல இருக்கும்போது நம்மை குறித்து பரலோக தகப்பன் அப்படிப்பட்ட சாட்சியை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத வாசிக்க போகிறோம். 31வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா முதல் பகுதியை வாசிக்கலாம். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும், பார்க்காம வாசிடலாமே, மகனே நீ எப்போதும், இன்னொரு முறை சொல்லுங்க, மகனே நீ எப்போதும் என்னோடு. கொஞ்சம் இப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது 6 நாளும் கஷ்டப்படுறோம், முகம்லாம் வெறியாதான் இருக்கு, வெறுப்பா தான் இருக்கு. ஆண்டு சமூகத்துல கொஞ்சம் மாதிரி புள்ள மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, இங்க வேற மாதிரி தெரியுது. கண்ணாடியில பாத்துட்டு வந்தீங்களான்னு தெரியல, ரொம்ப மோசமா இருக்கு. அப்பாவுடைய பிள்ளைங்க எந்த இடத்துலயும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரி, இன்னும் சத்தமா, என் சுவாசம் மொழி, காடு மட்டும் ஆராதிப்பேன் உம்மையே. நீங்க மட்டும் என் நாட்கள், என் ஜீவன், என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதி. ஆமென். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னாலும் கர்த்தரை முன் வச்சு ஓடுறவனுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதை காண்பிக்காம இருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எல்லாம் நடந்தாதான் எனக்கு கர்த்தர், அப்படி கிடையாது. எதுவும் இல்லைன்னாலும் யோபு சொல்லுவான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் இழந்தாலும் சொல்லுவான், எனக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா, உயிரோடு சொல்லுங்க அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம் மறுபடியும் அதே 31வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும், நல்ல கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்க. அங்கேயும் சிந்தனை சிதற விடாதீங்க. உங்க பெரியவங்க உண்டு, மூப்பர்கள் உண்டு, பெரியவங்க நல்ல குடும்பத்தினர்கள் உண்டு, நல்ல ஜெபிக்கிறவங்க உண்டு, நல்ல வேதத்தை கரைத்து குடித்தவங்க உண்டு. கர்த்தர் இன்னைக்கு ஏதோ ஒன்றை நம்மகிட்ட பேச விரும்புகிறார், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போக விரும்புகிறேன். அல்ல இல்லையா சொல்லுங்களேன், நல்ல கவனிங்க. ஆமென். இங்க தகப்பன் இளைய குமாரனை குறித்து இந்த சாட்சியை சொல்லல, மூத்த குமாரனை குறித்து சாட்சி சொல்றார். மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். ஆமென். இந்த சாட்சிய படிக்கிற என்ன குறித்து சொல்ல முடியுமா? வாலிப நாட்களை இன்னைக்கு செலவழித்து கொண்டிருக்கிற என்ன குறித்து இன்னைக்கு இந்த ஆதிச்ச பேரில என் மகன் என் கூட எப்பவும் இருக்கிறான். பிரயாணம் போகும்போது கூட என்ன நினைச்சுக்கிட்டே போறான். படிக்கிறதுக்கு முன்னாடி என் கூட தான் இருந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய தூங்க போகிற நேரத்துல கூட என் கூட தான் எப்பவும் இருக்கிறான். அவன் தூங்கும் போது கூட நான் தரிசனத்துல அவன் கூட இருக்கிறத அவன் பார்க்கிறான் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்ல முடியும்னா நான் நம்புறேன் கர்த்தர் எதிர்பார்த்தது உங்களிடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. அதாவது ஆமென். அதாவது கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறது சாட்சி கிடையாது, அது அவருடைய அன்பு, இரக்கம், அவருடைய தயவு. நான் எப்போதும் அவரோடு இருக்கிறேங்கிறது தான் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சி காணப்பட்டதற்கு ஒரு 5 காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்போதும் நான் அவரோடு இருக்கணும்னா என்னிடத்தில் வெளிப்பட வேண்டிய 5 காரியத்தை பைபிள்ல இருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். ஆமென். சத்தியத்தை விரும்புறவங்க, சத்தியத்தை நேசிக்கிறவங்க, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க மாத்திரம் இருக்க மாட்டாங்க. கடைபிடித்து வாழும் போது கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிறத கர்த்தர் நம்ம கைகளில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போதும் குடும்பத்துல அவரோடு இருக்கிறோமா? எப்போதும் குடும்பத்தின் காரியத்தை முடிவு பண்ணும் போது அவரோடு இருந்து செயல்படுத்துறோமா? இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணு, அந்த தகப்பன் சொன்ன சாட்சிய இந்த ஆதிச்ச பேரில சில பிள்ளைங்க வாழ்க்கையில சொல்லி காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளை என் கூட இருக்கிறத விட எப்போது உங்களோடு இருக்கணும் ஆண்டவரே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். என் பிள்ளை என் கூட இருந்தா கூட சில காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது, அவரோடு இருப்பான்னா அவனுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். நான் பிரசங்கத்துக்குள்ள போகிறேன். ஆமென். இடையில கேள்வி கேட்பேன், தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொல்லிருவீங்கன்னு நம்பிதான் கேட்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 5 காரியம் இருக்குது. ஆமென். எப்போதும் மூத்த குமாரன் அவரோடு இருந்ததற்கு காரணமான 5 காரியத்தை சொல்றேன். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதல் குறிப்பு, எழுதுற பழக்கம் உள்ளவங்க எழுதிக்கோங்க. யாருக்குமே எழுதுற பழக்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம். லூக்கா 15வது அதிகாரம் ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11, 12 வசனத்துல இருந்து முதல் குறிப்பை நம்ம பார்க்க முடியும். 11, 12 வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, வாசிங்களேன் என் கூட சேர்ந்து, ஒரு மனுஷனுக்கு, அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு வரும் பங்கை எனக்கு என்றான். அடுத்த வார்த்தையை சத்தமா வாசிக்கலாம். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2 வசனத்துல ஒரு வெளிப்பாட கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அப்படியே சொல்லிடுறேன், நல்ல கவனிங்க. ஆமென். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர், மூத்தவன் இளையவன். ஆனா இப்ப யாரு கேட்கிறா? சத்தமா சொல்லணும், யாரு கேட்கிறா? யாரு கேட்கல? இத வச்சு முதல் குறிப்பு எழுத வைத்தார். ஆமென். தன் சித்தத்தை வெளிப்படுத்தாதவன் மூத்த குமாரன், தன்னுடைய இஷ்டப்படி செயல்படுகிறவன் இளைய குமாரன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் கவனிங்க. இந்த மாம்சமும் இந்த மனசும் விரும்புறத செய்வேன்னா
நான் இளைய குமாரன். இந்த மாம்சமும் இந்த மனசும் விரும்புறத செய்யாம கர்த்தர் விரும்புறத நான் செய்வேன்னா என்ன குறித்து பரலோக தகப்பன் சொல்லுவார், நீ எப்போதும் என்னோடு இருக்கிற பிள்ளைன்னு சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், உயிரோட சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்றேன். பைபிள்ல ஆமென் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினவங்க வாழ்க்கையெல்லாம் நின்னுச்சா தடுமாறிட்டாங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 8 உதாரணங்களை சொல்லிட்டு நேரம் இருந்தா அடுத்த குறிப்புக்கு போறேன், இல்லைன்னா முடிச்சிடுறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பைபிள்ல ஆமென் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆதாம் ஏவாளை எந்த தோட்டத்துல கர்த்தர் வைத்திருந்தாங்க? சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைங்க தான் நல்லா சத்தமா சொல்லணும். எந்த தோட்டத்துல வச்சிருந்தாங்க? ஏதேன் தோட்டத்துல. இப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏதேன் தோட்டத்துல அவங்க யாருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆதாம் ஏவாளை பார்க்கணும். பார்த்துட்டா யார பார்த்த மாதிரி? தேவனை பார்த்த மாதிரி. அவ்வளவு அப்படியே சாயலை உரிச்சு வச்சு கர்த்தர் உண்டாக்குறார். நல்ல கவனிங்க. இப்ப உள்ள இருக்கிறாங்க 2 பேரையும் தினமும் பார்க்க தேவன் வந்து உள்ளாகுவாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பொழுதும் அவர் கூடவே இருக்கிறாங்க. இப்ப நல்ல கவனிங்க, பிரிக்கிறதுக்கு அங்க என்ன வருதுங்கிறத காண்பிக்கிறேன் பாருங்க. இப்போ சர்ப்பம் வந்துட்டு அவங்கள கீழே விழ வச்சுட்டு பாவம் செய்ய வச்சுட்டு இப்ப பாருங்க ஆமென் இவங்க சும்மா ஒளியாம இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல வேற காரியம் நடந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்றாங்க? அத்தி இலையில ஆமென் சுயமா தன் சித்தத்தின்படி ஒரு உடைய செஞ்சு போடுறாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை செஞ்சு போடுறாங்க? அத்தி இலையில உடைய செஞ்சு தான் இஷ்டப்படி செஞ்சு போடுறாங்க. என் இஷ்டப்படி என் வாழ்க்கைய நான் மாற்ற நினைச்சா அது நிரந்தரமானதல்ல, அது அழிவுக்கு ஏதுவானது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நல்ல கவனிங்க. போட்டாட்டு ஏதேன் தோட்டத்துல எப்பவும் இருந்த சமாதானத்தோடு உலாவ முடியல, ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுதும் உள்ள வந்தா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தேவனை. இப்போ தேவன் உள்ள வருகிறார், ஆளை காணல. இவங்க சுயமா எதெல்லாம் உண்டாக்கி வச்சாங்களோ, எதெல்லாம் தீர்மானிச்சு வச்சாங்களோ, முடிவு பண்ணி என்னெல்லாம் ஆமென் என் வாழ்க்கை இத பண்ணுனா செட்டில் ஆயிருன்னு சொல்லி முடிவு பண்ணாங்களோ அந்த காரியத்தை போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா இயேசுவுக்கு முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியல, ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. பைபிள் தெளிவா சொல்லுது ஆமென் அந்த வெயில் உஷ்ணம் ஏற ஏற அத்தியில அவங்க சுயமாய் செய்த ஆமென் உண்டாக்கி வைத்த காரியம் கருகி போயிட்டு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சுயமா நான் எடுக்கிற முடிவு நிரந்தரமானது கிடையாது. அது ஏதோ தோட்டத்தை விட்டே துரத்தி விட ஆமென் ஏதுவா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுயமா என் சித்தத்தின்படி என் ஆசையின்படி ஏதாவது முடிவு எடுப்பேன்னா என்ன குறித்து தகப்பன் சொல்ல முடியாது. எப்போதும் நீ என்னோடு இருக்கிறவள், எப்போதும் நீ என்னோடு இருக்கிறவன், எப்போதும் என்னோடு கூட உடன்படிக்கையோடு இருக்கிற குடும்பம் ஊழியம்னு சொல்ல முடியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. சுய சித்தம் சாம்பலா மாறணும், சுயம் சாம்பலாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என் சுய ஆசைக்கு நான் இடம் கொடுக்கும் போது, என்னுடைய சித்தம் என் ஆசைகள் என் திட்டத்தை முன்னாடி வைக்கும் போது அந்த அத்தி இலை சாயங்காலத்துக்குள்ள கருகி போயிட்டு அது நிரந்தரமா இருக்க முடியல. அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுறாங்க. நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்களேன். பைபிள் அப்படி நிறைய சொல்லலாம். ஆமென் ஆமென். பைபிள்ல நிறைய காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி சில காரியங்களை இங்க வந்துதான் எழுதிட்டு இருந்தேன். ஆமென். நல்ல கவனிங்களேன். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறாங்க. ஆமென். என்ன வாக்கு தத்துவம்? மூத்தவன். சத்தமா சொல்லுங்களேன். இது ரெபேக்காலுக்கு தெரியும், ஈசாக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். யாக்கோபு ஏசாவும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு. மூத்தவன் யாரதான் சேவிப்பான்? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் அங்கெங்கமா பார்க்காம கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்து சொல்லுங்க. மூத்தவன் யாரதான் சேவிப்பான்? இளையவனை. அப்பனா இளையவனை தான் கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்க போறார். இது நல்லா தெரியும் ரெபேக்காலுக்கு. அப்படி தெரிஞ்சும் சுய சித்தத்தின்படி ஏமாத்தி சொத்தை வாங்கிடலாம்.
ஏமாத்தி அவங்களுக்கு கேஸ் போட்டு அபகரிச்சிடலாம், ஏமாத்தி இந்த காரியத்துல ஏன் பக்கமா இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆமேன் ஆமேன். இந்த ஏசாவினுடைய உடம்பு வந்து ரோமமா இருந்ததுனால அவன் ஆற்று மயிரை போட்டு அவனை எப்படியாவது ஏமாத்தணும்னு சொல்லி தகப்பனுக்கு முன்னாடி நிப்பாட்டி எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. நான் இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், ஏமாத்தி சேஷ்ட புத்திர பாகத்தை கையில வச்சிருக்கான், ஆனா சொந்த வீட்டுல கூட நிக்க முடியல, சொந்த வீட்டுல கூட வாழ முடியல, ஓடி தனிமை அனாத மாதிரி ஆமேன், ஒரு உதவி ஒரு உறவு கூட இல்லாம அனாத போல காட்டுக்குள்ள படுத்து கிடக்கிற நிலைமை. சுய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, என் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கும் போது, சுய சித்தத்தின்படி நான் முடிவு எடுக்கும் போது அது என்னை நிக்க வைக்காது, என்னை தடுமாற விழ வைக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. பைபிள்ல ஆமென் தாவீதுக்கு பையன் யாருங்க? நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு சாலமோன் தான். நிறைய இருக்கு, லிஸ்ட் நிறைய இருக்கு. இன்னொருத்தன் உங்களுக்கு காண்பிக்கிறேனே, எடுக்கலாமே. 1 ராஜாக்கள், கொஞ்சம் வசனத்துக்குள்ளேயும் போ. 1 ராஜாக்கள் கர்த்தர் நல்லவர். அதோனியாங்கிற ஒரு பையன் இருக்கிறான், அவனை பாருங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். நீங்க கேட்கிறது என் சொந்த வார்த்தையே அல்ல, கர்த்தருடைய ஜீவன் உள்ள வார்த்தைய செவி கொடுத்து கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாலிப பிள்ளைங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அதுல சுயமா ஒரு காரியத்தை செய்யறத நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா, தமிழ் தெரிந்தவங்க வாசிக்கலாம். ஆதித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் என்ன வார்த்தை? நான் என்னாவேன், நாலாம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவேன், நாலாம் அந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்துருவேன், நான் வீடு கட்டிடுவேன், நான் இந்த காரியத்தை எளிதா முடிச்சிருவேன். இப்படி சொல்றவன் எல்லாம் நிக்க முடியாது. அல்லையா சொல்லுங்களேன். சுயமா பேசுறவன் எல்லாம் வாழ முடியாது. கர்த்தரை சார்ந்து இருக்கிறவனை கர்த்தரை வாழ வைத்து செழிப்பாக்கி காட்டுவார். கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்களேன். வாசிக்கலாம் வாசிக்கலாம், இன்னும் முடியல, மறுபடியும் முதல்ல இருந்து வாசிக்கலாம். ஆதித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான், அடுத்த வார்த்தை, தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? ரதம் இருந்தா குதிரை இருந்தா நமக்கு இவ்வளவு காலாட்கள் படையோடு இருந்தா நான் ராஜாவாயிரலாம் அப்படின்னு சொல்லி படிப்பை நம்புறான், திறமைய நம்புறான், தன்கிட்ட இருக்கிற படைகளை நம்பி நிக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆமேன். 1 ராஜாக்கள். ஆமேன். அவனே சாட்சியா அந்த இடத்துல சொல்றான் பாருங்க. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். 1 ராஜாக்கள் 2. ஆமேன். அதுல 15வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவனே சொல்றான். அதோனியா வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல், அப்படின்னா அடுத்து சாலமோன் ராஜா கிடையாது, நான் தான் ராஜான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களே நம்பிட்டாங்க. அப்படி என் படபல இருந்த போதிலும் அந்த வார்த்தை சொல்றான் பாருங்க. அந்த வார்த்தை பாருங்க, இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர், அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் ராஜ்ய பாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. அடுத்த வார்த்தை சத்தமா வாசிக்கலாம். கர்த்தரால். ஏன்னா சாலமோன் சுயமா எதையும் சம்பாதிக்கல, கர்த்தரை சார்ந்து நிக்கிறான். அவன் ஜெபத்தை சார்ந்து நிக்கிறான். எனக்கு ஞானம்னாலும் அவர் தான் கொடுக்கணும், ஐஸ்வர்யனாலும் அவர் தான் கொடுக்கணும், ராஜ்யம்னாலும் அவர் தான் கொடுக்கணும். எத்தனை பேர் அவரை சார்ந்து நிக்கிற குடும்பமாய் நிக்கிறீங்க? கையை உயர்த்தி எல்லையிலேயே சொல்லுங்களேன். சுயமா இவன் சம்பாதிக்கிறான், ரதங்களை, குதிரைய, வீட இவன் கைய வச்சு எல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லி கட்டி பாக்குறான். அதுல நிக்க முடியல. அவன் சொல்றான், என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு தான் கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது தெரியுமா? என் சுயத்துல நினைச்சதெல்லாம் நடக்கல, அவன் கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால அவனை கர்த்தர் ராஜ்யத்துல உட்கார வைத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். நான் சுயத்தை சார்ந்திருக்கிற
வாலிபனாய் இருக்கிற வரைக்கும் என்னால் அந்த உலகத்தின் மேல நிக்க முடியாது, உலகத்துக்குள்ள மூழ்க நேரிடும். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன கர்த்தர் உலகத்தின் இச்சைகளுக்கு தப்பி ஓட வைப்பார். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். அப்பாட்ட சொத்து இருக்கு, சொத்தை பிரிச்சுத்தாங்கன்னு கேட்டது மூத்த குமாரன் கிடையாது. யாரு? இளைய குமாரன். மூத்த குமாரன் அவருடைய சித்தத்தின்படி என்னைக்கு தாராரோ அப்போ நான் வாங்கிக்கிறேன். அவருடைய சித்தத்துக்கு மாறா நான் முடிவெடுக்க மாட்டேன். அவர் சித்தத்துக்கு மாறா நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண மாட்டேன். அவர் சித்தத்துக்கு மாறா யாருக்கும் மெசேஜ் அனுப்ப மாட்டேன். அவர் சித்தத்துக்கு மாறா நான் எந்த காரியத்துல நான் விழுந்துற மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா இருக்கிறவனை பார்த்து பரலோகம் சொல்லும், எப்போதும் நீ என்னோடு இருக்கிற மகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் புரியுதுன்னு சொல்றவங்க கை அசைச்சு அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் சித்தம், இதயத்தின் கொஞ்சம் வாய திறந்து உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம். அப்படியே கண்களை மூடி இதயத்தின், அப்படியே எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க யாரு கூட இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. யார நம்பி நீங்க காசை கொடுத்தாலும் அது நிரந்தரமா நிக்காது. கர்த்தரை மட்டும் சார்ந்திருங்க. எல்லா மதில்களையும் தாண்டி தப்புவித்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிபர்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். சுயமா ஒரு முடிவு எடுத்துறாத, அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துறாத. நீ எடுக்கிற முடிவுல தான் அம்மா அப்பாவினுடைய ஜீவன் ஆயுசு நாட்கள் இருக்கு. யோனா கர்த்தர் அவருடைய சித்தத்தை சொல்றாரு, நினிவேக்கு போ. ஆனா யோனா தான் சித்தத்தை முன்னாடி வைக்கிறான். நான் நினிவேக்கு போக மாட்டேன். எங்கதான் போவேன்? காரணம் அவன் அப்படி ஏறிட்டான், கப்பல் ஏறிட்டான். இவனுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, கப்பல்ல இருந்த அத்தனை குடும்பத்துக்கும் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எடுக்கிற ஒரு முடிவு அம்மா அப்பாவை தெருவுல நடக்க வைக்காது. அம்மா அப்பாவை தெருவுல தலைநிமிர்ந்து நடக்க வைக்க முடியாது. தாழ்மையா சொல்றேன், வெறுமையாக்கி சொல்றேன். போன வாரம் சிவகங்கை மீட்டிங் முடிச்சு, ஒரு வாலிபர் மீட்டிங் முடிச்சு வந்துட்டு இருக்கிறேன். பஸ்ல மதுரையில, அந்த சிவகங்கையில இருந்து மதுரைக்கு ஏறுறேன். ஒரு தம்பி பக்கத்துல ஏறி உட்கார்ந்துருந்தான். சிவகங்கையில இருந்து மதுரை வந்து சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆமேன். ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். இவங்க பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறான். ஏறும்போது பிரீத்தின்னு ஒரு பிள்ளைகிட்ட பேசுறான், வீடியோ கால் வச்சிருக்கிறான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தாண்டல இன்னொரு லைன் உள்ள வருது. கால் அட்டன் பண்ணி நிஷான்னு சொல்லி பேசுறான். கொஞ்சம் அடுத்து தாண்டல சிரிக்கிறதுக்கு பேசல. இன்னைக்கு உலகமே வித்தியாசமா காரியத்துல சிக்கி உழன்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதன் மத்தியில இந்த சபையில ஒண்ணே ஒண்ணு எதிர்பார்க்கிறார். உலகம் எந்தெந்த அன்புக்குள்ளேயோ இருந்து கொண்டிருக்கிறது, நீ எப்போதும் அவரோடு இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு தூரம் விலகி போயிருக்கலாம், தூரமா போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னும் உன் மேல நம்புறார், இன்னும் உன்னை நம்பி இருக்கிறார். உங்க அப்பா அம்மா உன்னை நம்புறதை விட பரலோக தகப்பன் அதிகமாய் நம்பி கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதாவது சத்தத்தை ஆமென் நீங்க ருசிக்கிறீங்களா, கேட்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கிற யாரையோ வசனம் கேட்கும் போதே கர்த்தர் அவர்களை அர்ப்பணிக்க வைக்கிறத நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஆமென். நம்மளால நிக்க முடியாது தம்பி தங்கச்சி. கர்த்தரை சார்ந்து கொண்டு சித்தத்துக்கு அர்ப்பணித்தவனாலதான் உலகத்தையும் பாவத்தையும் இச்சையையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா.
யாக்கோபுக்கு 13 பிள்ளைங்க, ஒரே ஒரு பெண் பிள்ளை. எவ்வளவு தூரம் தாங்கியிருப்பாங்கல்ல அத்தனை அண்ணன்மாரும். 12 அண்ணன்மாரு, ஒரே ஒரு தங்கச்சி. காலை கூட கீழே விட்டுருக்க மாட்டான். அவ்வளவு தூரம் என் பிள்ளை, என் தங்கச்சியினுடைய கால் கீழே படுதுன்னு சொல்லி ஓடி வந்து தூக்கி இருப்பான். அப்படி பாசமா இருந்த தங்கச்சி, ஆமேன், தகப்பனோடு இருக்கிறவன். ஆதியா 34 வீட்டுல போய் வாசிங்க. தகப்பனோடு தீனால் இருக்கிறா, ஒருவனும் அவன் மேல கை போட முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். தகப்பனை விட்டு பிரிஞ்சு ஊருக்குள்ள போய் சீக்கேம் மனிதரை என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு வெளியே போறா. வரும்போது போட்ட ட்ரெஸ்ஸோட வரல, கிழிஞ்சு சீரழிந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமேன். யார சார்ந்து இருக்கிறோம்? ஆமேன். அம்மா அப்பாவை சார்ந்தா விழுந்துருவ, உலக நண்பனை சார்ந்தா விழுந்துருவ, உலக உறவை சார்ந்தா விழுந்துருவ. ஆனா தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்த கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள். உன்னை குறித்து அந்த ராஜா சொல்லுவார், எப்போது நீ என்னோடு இருக்கிற மகள், எப்போது என்னோடு இருக்கிற குடும்பம், எப்போது எனக்காய் நிற்கிற மகன் என்று அவர் சாட்சி சொல்லுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக உயிர் வாழ்கிறேன், உம்மை. அப்படியே கையை உயர்த்தி கண்ண மூடி, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் இன்னும் சத்தமா, வாழ்ந்தாலும் விடுதான், மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக வாழ்ந்தாலும் உங்களுக்கு தாண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, உம்மை. இன்னொரு முறை இருதயத்துல இருந்து, உமக்காக முழு பலத்தோடு உயிர் வாழ்கிறேன், உம்மை. வெக்கப்படாத, அவரோடு வாழணும், உமக்காக தானே. சில அசதிகள் மாறட்டும், உம்மை நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் அப்பா, மரித்தாலும் இன்னொரு முறை மட்டும், வாழ்ந்தாலும் மரித்தாலும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே பிறந்த உடனே, கவனிங்க, மோசே பிறந்த உடனே ஒரு கட்டளை வந்துட்டு தேசத்துல, எப்படியாவது ஆண் பிள்ளைய கொன்றணும். மோசே பிறந்த உடனே அவங்க அம்மா 3 மாசம் ஒளிச்சு பாக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா? சுயமா ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாவது என் பிள்ளைக்குன்னு ஒரு நாணல் பட்டியை செஞ்சுட்டு உள்ள தூக்கி வச்சு அனுப்பிட்டா அவன் வாழ்ந்துருவான்னு சொல்லி அழகா நாணல் பெட்டி செஞ்சு உள்ள வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாணல் பெட்டியெல்லாம் சார்ந்து இருந்தாலும் வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாணல் பெட்டியில வச்சு அனுப்புறாங்க. எந்த நதியில? அழகா சொல்லுங்க. பின்னாடிதான் வாலிபல் இருக்காங்க போலுக்க உங்க சர்ச்சில். ஆமா, முன்னாடி வாலிபல் இருந்த மாதிரி தெரியல. அல்லேலூயா. ஆமா, நல்ல கவனிங்க. நைல் நதியில அப்படி அனுப்புறாங்க. அந்த நைல் நதியை குறித்து கூகுள் மேப்ல போட்டு பாருங்க. பெரிய பெரிய அலிகேட்டர்ங்கிற பெரிய பெரிய முதலைகள் உண்டாம், பெரிய பெரிய விலங்குகள் உண்டாம், நீர் யானைகள் உண்டாம், நிறைய அதாவது கொடூரமான விஷம் உள்ள அந்த கடல் பாம்புகள் உண்டாம். ஆமீன். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அவங்க அம்மா சுயமா என் பிள்ளை பிழைச்சிருவான், என் பிள்ளை வாழ்ந்துருவான், எங்கேயாவது போய் அவன் பயன்பட்டுருவான்னு சொல்லி வச்சு அனுப்புறாங்க. ஆனா அந்த நாணல் பெட்டியை வச்சு அவன் வாழ முடியாது. அதை ஒருத்தி மூலமா கர்த்தர் கையில் எடுத்து அடுத்த 40 வருஷம் கர்த்தர் வனாந்தரத்துல வச்சு அவர் பாதுகாக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவங்க அம்மா கடைசி வரைக்கும் கூட இல்ல, அவங்க அப்பா கடைசி வரைக்கும் கூட இல்ல, ஆனா மோசையோடு கர்த்தர் இருந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
சொல்லுங்களேன். ஆமென். மந்த நாவுதான் திக்குவாய் தான், ஆனா எப்போதும் அவரோடு அவன் இருந்ததுனால செங்கடலை பிளக்க கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். கண்மலையை உடைத்து தண்ணீரை வெளியே கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்துகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா. எப்போதும் மூத்த குமாரன் தகப்பனோடு இருக்கிறவன். அதற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் சுயத்தை சார்ந்து நிக்க மாட்டான், கர்த்தரை சார்ந்து செயல்படுவான். தகப்பனுடைய சித்தத்தை தான் செயல்படுத்த அமைதியா இருப்பான், தான் சித்தத்தை முன் வைக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க சித்தத்தை முன்னாடி வச்சு ஏதாவது கேட்கிறோம்னா நான் இளைய குமாரன் மாதிரி அசிங்கப்பட போறேன்னு அர்த்தம். ஆனா என் சித்தம் முன்னாடி வேண்டாம், உங்க சித்தத்தின்படி என்ன வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கன்னு கேளுங்க. ஒரு இடத்துல கூட உங்க கால் சறுக்காதபடி கிருபையை அனுப்பி கர்த்தர் தாங்கிக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், உன் சித்தத்தின்படி எதிர்காலத்தை சூஸ் பண்றியா? உன் சித்தத்தின்படி படிப்பை சூஸ் பண்றியா? அவருடைய சித்தத்தின்படி படிக்க போறியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் சித்தத்தின்படி கொண்டு போவார்னா அந்த ஊழியத்துல மகிமை வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சித்தத்தின்படி ஜெபிக்க வைக்கிறார்னா நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சித்தத்தின்படி நீங்க ஆமென் செயல்பட்டு முடிவெடுப்பீங்கன்னா அந்த காரியம் தடைபட விட மாட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது வாசிக்கலாம். டைம் முடிஞ்சுட்டே முடிச்சிருவோமா? இல்ல, பரவாயில்ல. ஆதிச்ச பேர்ல அன்னைக்கு கேட்ட சத்தம் இன்னைக்கும் கேக்குது. 1-2 உயிர் இருக்கு இன்னைக்கும். அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு இருந்த அந்த வேகம் எல்லாரும் சொல்லுவீங்க, இப்ப ஒரு ஜீவன் தான் சொல்லுது. 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க முடிக்காதீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு உயிர் மட்டும் உள்ள ஊசலாடிக்கிட்டு இருக்கு, மத்ததெல்லாம் செத்து கிடக்கு. கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அனலா மாறணும். அனலா மாறினாதான் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியில் அப்படி அந்நிய பாஷை பேசினாக்கெல்லாம் உள்ள உண்டு. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஆமென். கர்த்தர் எனக்கு மதியம் கங்கனகுளத்துல மீட்டிங் இருக்கு, நைட்டு கொங்கந்தன்பாறை பாஸ்டேட்ல கன்வென்ஷன் மீட்டிங் இருக்கு. ஓடிட்டே இருக்கணும். நாங்க முன்னாடி வந்த மாதிரி எப்பவுமோ ஒரு நாள்லாம் கிடையாது. ஏதோ கிருபையா இந்த அண்ணன்ட்ட இன்னொரு ஊழியக்காரர் சொல்லி 3 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணதுனால இங்க வந்து நிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல கர்த்தர் ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கிறார், எப்போதும் என்னோடு இருக்கிற பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி மாற்றணும்னா என் சித்தத்தை தூர எடுத்து போட்டுட்டு அவர் சித்தத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தினதை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது வாசிக்கலாம். அதே 15 எடுத்துக்கோங்க. லூக்கா 15. முதல்ல சொன்னேன், இளைய குமாரன் தன் சித்தத்தை முன்னாடி வைக்கிறான், மூத்த குமாரன் தன் சித்தத்தை முன்னாடி வைக்கல, தகப்பனுடைய சித்தத்தை முன்னாடி வச்சு அமைதியா இருக்கிறான். அல்லேலூயா. லூக்கா 15ல 12 மட்டும் யாராவது ஒருத்தங்க வாசிங்க. அவர்களுக்கு கொடுத்தான். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதுல இன்னொரு வெளிப்பாட நான் சொல்லி அடுத்த குறிப்புக்குள்ள போக விரும்புறேன். வாசிக்கலாம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே. சரி, இப்போ நான் உங்களை கேட்கிறேன், இப்ப என்ன கேட்கிறான் இளையகுமாரன்? எனக்கு பங்கு வேணும்னு கேட்கிறான். எதுக்கு இந்த பங்கை வாங்குறான்? நீங்க சொல்லுங்க. எதுக்கு பங்கை வாங்குறான்? செலவிடணும்னா அப்பா கூட இருந்தா செலவிட முடியுமா? பங்கை வாங்கினது எதுக்கு? சொத்தை வாங்கினது எதுக்கு? நகையெல்லாம் புடுங்கினது எதுக்கு? குத்திட்டோம், வாங்கிட்டாங்க, புடுங்கிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து இவங்கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்குமோ எல்லாம் வாங்கியாச்சு. எதுக்கு? தூரமா போய் செலவழிக்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா மூத்த குமாரன் இதுல நல்ல கவனிங்களேன். இவன் வாங்கிட்டான். இப்ப 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு, மூத்த குமாரன் அதே பங்கை வாங்கிட்டு போய் வெளியே போய் செலவழிச்சு நல்லா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைன்னா அந்த பங்கு வேண்டான்னு சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல பாருங்க, இளைய குமாரன் பங்கை வாங்கிட்டு அப்பா கூட இருக்க முடியல. ஏன் இருக்க முடியாது தெரியுமா? அவன் இஷ்டப்படி வாழ நினைக்கிறான். அப்பனா அப்பா கிட்ட இருந்து அவன் செயல்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா மூத்த குமாரன் என்ன பண்றான் தெரியுமா? இந்த பங்கை விட எங்க அப்பாவுக்கு எனக்கும் இருக்கிற உறவுங்கிற பங்கு தான் மேன்மையானது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கைய நல்லா தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன கை தட்டு? ஆதிச்ச பேரி கை தட்டே கிடையாது. நல்ல முழு பலத்தோடு கை தட்டி அல்லேலூயா. நல்ல கவனிங்க.
முதல்ல மூத்த குமாரன் தன் சித்தத்தை வைக்கல, தகப்பனுடைய சித்தத்துக்கு அமைதியா இருக்கிறான். அல்லையா சொல்லுங்களேன். ரெண்டாவது, இளைய குமாரன் மாதிரி தகப்பனுடைய உறவை கட் பண்ணிட்டு இன்னொரு உறவை தேடி போக விரும்பல, தகப்பனுடைய உறவுல வாழ விரும்பினான். கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்களேன். சத்தமா இல்லையா சொல்லுங்க. தகப்பனோடு உள்ள உறவுல எப்படி இருக்கும் அதான் முக்கியம். அல்லையா சொல்லுங்களேன். இன்னைக்கு பாருங்க, மொபைல்ல 2 மணி நேரம் நான் உட்கார்றேன், அப்பா பாதத்துல 5 நிமிஷம் உட்கார்ந்தா கூட நேர் முழங்கால நிக்க முடியல. இன்னைக்கு 4 கை முழங்கால வந்துட்டு, ஆமா, நின்னு ஜெபிக்க முடியல. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். படுக்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலகத்துக்கு நான் எவ்வளவு நேரம் டைம் கொடுத்துருக்கேன், செல்போனுக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்கேன், என் நண்பர்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கேன், கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கிறேன். அவங்கள விட கர்த்தருக்கு அதிகமா கொடுப்பீங்கன்னா நான் நம்புறேன் அந்த உறவு கெட்டியா இருக்குது. உங்களை குறித்து பரலோகம் சொல்லும், இவன் எப்போதும் என்னோடு இருக்கிற பிள்ளைன்னு அவர் சாட்சி சொல்லுவார். கையை உயர்த்தியலையே சொல்லுங்களேன். சத்தமாலேயே சொல்லுங்க. தகப்பனோடு கூட நிற்க ஆசைப்பட்டான். அல்லையே சொல்லுங்களேன். பைபிள்ல இருந்து 2 காரியத்தை சொல்லட்டா. யோசுவா தனியா எதையும் செய்ய மாட்டார். மோசே எங்கெல்லாம் போறாரோ கூடவே போவார். அல்லையே சொல்லுங்களேன். ஒரு சாதாரண மனிதனுடைய கூடவே ஒருத்தன் போறான். அதாவது மோசே எங்கெல்லாம் போறாரோ கூடவே போறான். அவன் கை கழுவுன்னு எடுத்து தண்ணியை ஊத்துவான். அவன் என்ன சொல்றானோ அப்படியே கீழ்ப்படிவான். அப்படியே உலக பிரகாரமான மோசே கூட இருந்தவனையே கர்த்தர் மோசேயின் ஊழியத்தை விட யோசுவாவின் ஊழியத்தை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அல்லையா சொல்லுங்களேன். உலக ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவனை சார்ந்து கொள்ளும் போதே, அவன் கூட நிற்கும் போதே கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார்னா, நம்ம பரலோக தகப்பனுடைய உறவுக்குள்ள நிற்கும் போது நம்மை குறித்தும் கர்த்தர் சாட்சி சொல்லுவார். எப்போதும் என் கூட இருக்கிற பிள்ளைன்னு சாட்சி கொடுப்பார். அல்லையா சொல்லுங்களேன். கை மேல வரட்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். எலியா ஆமென், வானத்திலிருந்து அக்கினி இறக்குனவர் தான், எத்தனையோ அற்புதங்களை செஞ்சவர் தான். ஆனா எலியா எங்கெல்லாம் போறாரு இன்னொருத்தரும் கூடவே போவார். யாருங்க? அவரு பெத்தேலுக்கு போனா இவரும் கூட போவார், யோர்தானுக்கு போனா யோர்தானும் கூட போவார், எங்க சாதோம் ஊருக்கு போனார்னா இவரும் பின்னாடியே போவார், எங்க போனாலும் பின்னாடி போவார். அவரு ஆமென் கூடவே பணிவிட செய்யற மாதிரி கூடவே போயிட்டு இருப்பார். ஆனா நல்ல கவனிங்களேன். இப்படி உலகத்துல கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன் அப்படிப்பட்டவனோடையே இவன் கூட நின்னதுனால எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வரத்தை அப்படியே கொடுக்கல, கர்த்தர் ரெட்டிப்பா மாற்றி கொடுக்கிறார். அல்லையே சொல்லுங்களேன். ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க பரலோக தகப்பனோடு உள்ள உறவை கட்டியா ஆக்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது மற்றவன மாதிரி இருக்காது, ரெட்டிப்பான நன்மையாய் மாற்றி தருவார். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். சத்தமாலேயே சொல்லுங்களேன். இத வாலிபர் கூட்டத்தின் மட்டும் நான் பேசல. யாருடைய உறவுல நம்ம அதிகமா நிக்கிறோமோ அதை பொறுத்துதான் உலகத்துல நமக்கு சாட்சியின் அளவும் கூடும். அல்லையே சொல்லுங்களேன். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். 9 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வரும்போது எனக்கு ஒரு ஊழியம் கிடைக்கிறதே கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 ஊழியம் 4 ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் ஓட வைக்கிறார். எதனால தெரியுமா? நான் உலக உறவோடு சேர்ற நேரத்தை விட கர்த்தரோடு நெருங்குகிற உறவை அதிகமாக்கி கொண்டே இருந்தேன். கர்த்தர் அநேக அடைக்கப்பட்ட வாசலை திறந்தார். எனக்கு திறப்பார்னா உங்களுக்கு திறக்க மாட்டாரா? கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். சத்தமா அல்லையே சொல்லுங்களேன். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் அண்ணன் கொஞ்சம் வாய தரங்கண்ணே. சத்தமா நீரல்லால் பரலோகில், அப்படியே கையை உயர்த்தி நீரே அன்றி தேற்றமில்லை. காடு மட்டும். சத்தமா நீரே அன்றி. அப்படியே பாருங்க. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் நல்ல சத்தமா நீரில்லாத மகிமை பிரசன்னம், நீரில்லாத
உயிரின் ஊற்றே நீர்தானையா, உண்மையின் வழியே நீர்தானையா, உயிரின் நீர்தானையா, உண்மையின் நீர்தானையா, உறவின் பிறப்பே நீர்தானையா, உள்ளத்தின் மகிழ்வே சத்தமா, உறவின் பிறப்பே, இவ்வளவுதான் சத்தமா, உண்மையின் நீர்தான். நீங்க மட்டும் நீர் இல்லாத நாளெல்லாம், நீங்க இல்லைன்னா வாழ முடியாது. நீர் இல்லாத, இன்னொரு முறை நீர் இல்லாத நாளெல்லாம், ரமுன கதரா இல்லாத. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மங்கி எரிகிற திரியெல்லாம் கர்த்தர் எரிய வைக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே அணையக்கூடிய நிலைமையில வந்தவங்களெல்லாம் கர்த்தர் பற்றி எரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சத்ருவின் இஷ்டத்துக்கெல்லாம் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்ரு நினைச்ச திட்டம் கிட்ட வரைக்கும் நெருங்கும், ஆனா நெருங்கினாலும் சேதம் நமக்கு கிடையாது, சத்ருவுக்கு உண்டாகும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். மனிதர்கள் போடுகிற திட்டம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது, பரலோக தகப்பன் போடுகிற திட்டம் தான் நிறைவேறும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். முதல்ல சொன்னேன், ஆமென். மூத்த குமாரனை குறித்து தகப்பனுடைய சாட்சி என்ன தெரியுமா? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அந்த சாட்சியை என்ன குறித்து உங்களை குறித்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அப்படி சொல்லணும்னா என் சித்தத்தை முன்னாடி வைக்க கூடாது, கர்த்தருடைய சித்தத்தை வைத்து நான் அமைதியா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ரெண்டாவது, ஆமென், அதாவது உலகத்துல ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் சில பேர் ஆலயத்துக்கு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? இது கிடைக்கணும், இது கிடைக்கணும், வேலை கிடைச்ச பிறகு ஆள் உள்ள அட்ரஸ் இருக்காது, தேடியும் வசனம் தெரியுது. அப்பனா அதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபாஸ்டிங் என்ன, உபவாசம் என்ன, நைட் பிரேயர் என்ன, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்கார்ந்துருவாங்க. எல்லாம் கிடைச்ச பிறகு ஆளை தேடியும் பார்க்க முடியாது. இளையகுமாரன் அப்படித்தான். ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே, ஒரு உயர்வு வந்த உடனே, கை நிறைய பணம் வந்த உடனே, ஆமென், தகப்பனுடைய உறவை கட் பண்ணிட்டான். ஆனா பிரிச்சு கொடுத்த போதும் தகப்பனுடைய உறவை இவன் அசட்டை பண்ணல. தகப்பனுடைய உறவுக்குள்ள இருந்தாதான் எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அமைதியா இருந்தான். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். அந்த தகப்பனோடு உறவுல நீங்க எப்படி இருக்கிறீங்க சிந்திச்சு நீங்க சாட்சி சொல்லணும். எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எப்போதும் என்னோடு இருக்கிறார், இவ என்னுடையவள், இவன் என்னுடையவன் என்று நீங்க சாட்சி சொல்லும்படிக்கு இன்னைக்கு 5 காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. முதலாவது காரியம், என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சுய சித்தம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, வாயை திறங்க. ஆமென். தகப்பன் தாய்க்கு தெரியாம, சொந்த அண்ணனுக்கு தெரியாம, ஆமென், உள்ளுக்குள்ள ஆமென் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த சுய ஆசைகள், சுய சித்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல அவைகள் எரிந்து சாம்பலாவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, வாயை திறங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, வாயை திறக்கிறீங்க. நம்ம பிள்ளைக்குள்ள உலக சுத்தம் வரக்கூடாது, உலக ஆசைகள் மேலோங்க கூடாது. கர்த்தருடைய சுத்தம் ஆளுகை செய்யும்படியாய் வரவேற்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, எங்க பிள்ளை உங்களோடு இருக்கிற உறவை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க விட்டாலும் நீங்க விட்டுறாதீங்கப்பா. எங்க பிள்ளைங்க உங்களை மறந்தாலும் நீங்க மறவாமல் கைப்பிடிச்சுக்கோங்கப்பா. ஸ்கூல் போகும்போது, ஸ்கூல்ல இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, வெளியே போகும்போது, வரும்போதெல்லாம் உங்க கரத்தினால் பிடித்து நிறுத்துவீராக. கேளுங்க, கேளுங்க, கொஞ்சம் பாரத்தோடு கேளுங்களேன். நம்ம கையெல்லாம் பிடிச்சோன்னா தட்டி விட்டுருவாங்கங்க. அப்பா கைய பிடிச்சா தப்பி போக விட மாட்டார்.
தவறான முடிவு எடுக்க விட மாட்டார். ஆமென். கேளுங்க கேளுங்க. ஆமென் ஆமென். ஊழியத்துல நான் கொஞ்சமாய் வந்து நிக்கணும். எப்பெல்லாம் ஜெபிக்க கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் ஜெபிக்க வரணும். முழு ஜெபமா நான் ஒதுக்கிற கூடாது. ஏதாவது ஒரு பகுதியில கர்த்தர் ஏன்ட்ட நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி ஊழியத்துல உறுதுணையாய் நிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற்றுங்க. 4வது காரியம், ஆமென் ஆமென் ஆமென். உலகத்துக்கு நோ சொல்லணும். உலகத்துக்கு நோ சொல்லணும். உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நோ சொல்லணும். உலகத்துல அடிமைப்படுத்துகிற காரியத்துக்கு நோ சொல்லணும். அதற்கு கிருபை தாங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் ஆசைகளுக்கு நோ சொல்லாததுனால கானானுக்கு போய் சேர முடியல. ஆமென். என் பிள்ளைங்க, உங்களுக்கு ஆமென் எது எது பிடிக்காதோ, எது எது வெறுக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் என் பிள்ளைங்க நோ சொல்லணும். அப்படின்னு அப்படி கேட்கிறவங்க உங்க 2 கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நேர காண்பித்து சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மாம்ச கிரியைகள் விலகட்டும், கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படட்டும். ஆமென் ஆமென் ஆமென். கடைசியா இச்சை அடக்கம் உள்ளவனாய் மாற்றுங்க. ஆவியின் கனியில ஒண்ணு இச்சை அடக்கம். அந்த இச்சை அடக்கம்ங்கிற கனிய எங்க எல்லாருக்குள்ளையும் தாங்கப்பா. கேளுங்களேன் கேளுங்களேன். மாம்ச கிரியை போக்கும் இயேசுநாய. எல்லாரும் எல்லாரும் குழந்தை உள்ளம் இயேசு. அப்படி வாலிப பிள்ளைங்களும் 2 கைகளை உயர்த்தி மாம்ச கிரியை. கேளுங்கம்மா கேளுங்கம்மா ப்ளீஸ். இயேசு. கேளுங்க. குழந்தை உள்ளம் இயேசு. சத்தமா அந்த நாமத்தை இயேசு. இன்னும் சத்தமா இயேசு. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, நீரே இயேசு. இன்னும் ஒரு முறை இயேசு நாயகா இயேசு. உங்க பிள்ளைகளுக்காக சத்தமா இயேசு சொல்லுங்க. இனி நான் அல்ல. அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தை என் உள்ளத்திலேயே விட்டே இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற காரியம் இந்த வாலிபர் ஞாயிறு முதல் தூரமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். படிக்க வைக்க முடியாத இடத்துலயும் படிக்க வைக்கிறார்ல, பாதுகாக்கிறார்ல, தூக்குறார்ல, சுமக்கிறார்ல, கீழ்ப்படியாம போனாலும் இன்னைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல, அவர் அன்பு மாறல. அப்படியே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியம் எங்கமா நாங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஆசீர்வாதமா மாற்றுங்க, ஆசீர்வாதமா மாற்றுங்க. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதுன்னு சொல்லி வாக்குத்தத்தம் தந்தீங்கப்பா. இந்த 5 காரியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆமென் நீர் ஆயத்தம் பண்ணினதை கொடுக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடலாமே. கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல முழு பலத்தோடு கை தட்டி செய்தியை பகிர்ந்து நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய காணிக்கும் படைக்கும் விதமாக கீதங்களிலும் 312வது பாடலை பாடும் தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியை. கீதங்களும் கீர்த்தனைகளே 312வது பாடம். தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனநேயமேவியே,
மாற்ற வாரும் தூய ஆவியே. மாய பாசத்தருந்தி வாடி மாலும் சாவிதான், மாலும் சாவிதான், மானும் பாயும் பாவினான். தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. தீமை செய்ய நாடுதந்தன் திருக்கு நெஞ்சமே, திருக்கு நெஞ்சமே, மாறு தீர்க்கும் தஞ்சமே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. பாரத்தை நோக்க மனமற்றேனை பதடி தானையா, பதடி தானையா, ஒரு பாவினானையா. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே, புதுப்பித்தாக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. ஏக்கத்துடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே, இறந்து கெஞ்சவே, தினம் இதயம் மஞ்சவே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. தேவ வசன பாலின் மீது தேற்றம் தோண்டவே, தேற்றம் தோண்டவே, மிக தெளிவு வேண்டவே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. ஜபத்தின் தாகம் மாகத்தில் ஓடி செபித்து போற்றவே, செபித்து போற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. தூய ஆவியே, கனநேயமேவியே. நாம் யாவரும் முழங்கால் பணியிட்டு நம்மை நமக்கு ஆன்சர் அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறது ஆண்டு பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா விதமான ஜீவன் சுகபலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை மூலமாக உம்மை துதிப்பதற்காக கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் பாராட்டுகிற நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்திற்கு வருவதற்கு தகுதியற்றவர்களாக இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு பின்பாக ஓடி ஓடி ஆண்டவரை தோல்வியை அடைந்திருக்கிற பிள்ளைகளாக தகப்பனை காணப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனை எல்லாம் புதிதாக மாற்றப்படத்தக்கதாக என் கிருபை செய்ய, எப்பொழுதும் ஆண்டோடைய உறவிலே நிலைத்திருக்கத்தக்கதாக உடைய வார்த்தையை ஒரு நாளும் மீறாதபடி தகப்பனே, என்னுடைய பிள்ளைகளையும் வருங்கால சந்ததியும் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரை பெற்றோர்களாக என்னுடைய பெரியவர்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாட்டுப்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில குற்றங்களுக்கு நீங்கள் மன்னிக்குப்படியா செபிக்கிறோம் அப்பா. அந்த நாளையும் ஆண்டவரே தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்
தன்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக ஆண்டவரே காலகாலங்களே கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருடைய கண்ணீர்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆண்டவரே நல்ல ஐக்கியம் கொள்கிற பிள்ளை ஒருவருடைய ஒரு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை மாற்ற முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை தொடர்ந்து பாதுகாக்கணும். நம்முடைய பாதுகாப்புல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இது இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இதனால் அழைத்து வந்த உங்களுடைய ஊழியருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்துல வர வேண்டும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எடுத்த ஒரு முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஊழியத்தின் எல்லைகளை நீர் விரிவாக்கி கொடுக்க முடியாது. இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படத்தக்கதாக, இன்னும் செல்லாத இடங்களுக்கு செல்லத்தக்கது இன்னும் ஆண்டவரை இப்படிப்பட்ட திறனாடு வாலிபர் மத்தியில் ஆண்டவரை உடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாக நிறைவேற்றத்தக்கதாக உடைய மாணவனை எடுத்து பயன்படுத்தும் அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே தேவையிலே சந்திக்கிற ஆண்டவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனுக்கு அனுமதிடைய வார்த்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எந்த ஒரு குறையும் காணாதபடி இளம் பெற்று வழக்கு சுமையா ஜெபிந்தான் ஆண்டவரை தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகள் சமத்தில் வருகிறோம். அப்பா அவருடைய வாழ்க்கையில குறைவை நீ காண மாட்டாய். நீ விசுவாசனுடைய மயமே கொண்டு வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்துக்கு கடைசியில் கிருபை செய்வீராகப்பா. நான் இந்த பகுதியில் அப்பா நீ கொடுத்திருக்க ஆசிரியர் ஒரு சமத்தில் சமர்த்திக்க எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா விதமான துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய சேர்ப்பதைக்கும் இருப்பதாக. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். வேண்டார் மன்னோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவரும் எங்கள் தேவன் திருக்கே ஆரவாரமாயண்டைக்கும் சொஸ்திரம் உண்டாகவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி என்று வருஷ நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் மறாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதத்தோட சென்று வாருங்கள். எல்லாம் தோத்திரம் வாலிபர்கள் இருந்து செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.